உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் மிக முக்கியமான போட்டித் தேர்வுகளான நீட் மற்றும் தேர்வுகளில் முதன்முறையாக முக அடையாள தொழில்நுட்பம் ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் டெக்னாலஜியை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தேசிய தேர்வு முகமை NTA அறிவித்துள்ளது. இதை குறித்தான முழு காணொளியாக இந்த காணொளி இருக்கும். மறக்காமல் நம்ம காணொளியை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். இந்த புதிய அறிவிப்பு தேர்வு முறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் அடையாளம் உறுதிப்படுத்தப்படுதல் என்பது இதனுடைய அடிப்படையாக இருக்கின்றது. மோசடி தடுப்பு பதிலாளர்கள் அதாவது இம்ப்ரஸ்னேஷன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நடவடிக்கையாக இது கருதப்படுகின்றது. நீட் மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு, பொறியியல் கல்விக்கான முக்கிய நுழைவுத் தேர்வு, இந்த இரண்டு தேர்வுகளையும் நடத்தும் NTA சமீப ஆண்டுகளில் ஏற்பட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக ஆள் மாறி எழுதுதல், போலி அடையாள அட்டை, தேர்வு மைய ஊழல் போன்ற புகார்கள் காரணமாக தேர்வு பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் டெக்னாலஜி அதாவது முக அடையாளம் கண்டறியும் தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சரி, முக அடையாளம் அதாவது ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் டெக்னாலஜி என்றால் என்ன என்பது குறித்து பார்ப்போம். ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் என்பது ஒரு நபரின் முக அமைப்பு டிஜிட்டல் தரவாக மாற்றி முன்னரே பதிவு செய்யப்பட்ட புகைப்படத்துடன் ஒப்பிட்டு உறுதி செய்யும் தொழில்நுட்பம்தான் இந்த தொழில்நுட்பம். நீட் தேர்வுகளில் விண்ணப்பிக்கும் போது கொடுக்கப்படும் புகைப்படம், தேர்வு மையத்தில் நேரடியாக எடுக்கப்படும் படம் இரண்டும் ஒப்பிடப்பட்டு அதே நபரா என்று உறுதி செய்யப்பட்ட பிறகே தேர்வு எழுத அனுமதி வழங்கப்படும். தேர்வு மையங்களில் நடைமுறை எப்படி இருக்கின்றது என்று குறித்து பார்ப்போம். NTA அறிவிப்பின்படி தேர்வு மையங்களில் கீழ்கண்ட முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. நுழைவு வாயிலில் முக ஸ்கேன், பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, ஆதார் அடையாள அட்டை ஒப்பீடு, தேர்வு அறைக்குள் செல்லும் முன் மறுபடியும் முக அடையாள அறிவிப்பு. இதன் மூலம் ஒரு மாணவர் வெளியேறிய வேறு ஒருவர் பதிலாக உள்ளே செல்லும் வாய்ப்பு வலிமையாக தடுக்கப்படும் என்று NTA தெரிவித்திருக்கின்றது. இந்த முடிவு ஏன் எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து பார்ப்போம். கடந்த சில ஆண்டுகளில் பல மாநிலங்களில் நீட் தொடர்பான தேர்வு அனைத்தும் வினாத்தாள் கசிவு, தேர்வு கசிவு, ஆள் மாறி எழுதுதல், மைய அளவிலான மோசடி போன்ற புகார்கள் எழுந்தன. இதனால் உண்மையாக படிக்கும் மாணவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. இந்த புதிய தொழில்நுட்பம் மூலம் திறமை உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு என்ற நிலை உருவாகும் என்று NTA நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்து என்ன என்பது குறித்து பார்ப்போம். பல மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த முடிவை வரவேற்றுள்ளனர். நேர்மையான மாணவர்களுக்கு இது பாதுகாப்பு, மோசடி செய்தால் தப்பிக்க முடியாது, தேர்வு மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் என கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஆனால் சிலர் தனியுரிமை, டேட்டா பாதுகாப்பு போன்ற விஷயங்கள் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். NTA விளக்கம். NTA தரப்பில் மாணவர்களின் முக தரவு மிக பாதுகாப்பான சர்வர்களில் சேமிக்கப்படும் என்று, தேர்வு முடிந்த பின் அதற்கான பயன்பாடு நிறுத்தப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மையங்களில் சோதனை முறையில் பைலட் பேசிஸ் அமல்படுத்தப்படும் என குறிப்பிடப்படுகிறது. மொத்தத்தில் நீட் மற்றும் தேர்வுகளில் ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் டெக்னாலஜி அறிமுகம் செய்யப்படுவது இந்தியா போட்டித் தேர்வு வரலாற்றில் ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. மோசடிகளை தடுக்கும் இந்த முயற்சி உண்மையான திறமைக்கு மதிப்பளிக்கும் தேர்வு முறையை உருவாக்குமா என்பதை வரும் தேர்வுகளில் நாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். தேர்வுகள் நேர்மையாக இருந்தால் எதிர்காலமும் நியாயமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, இதுபோன்ற மிக முக்கிய காணொளிகள் நீங்கள் தொடர்ச்சியாக காண்பதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுடன் நம்ம காணொளியை ஷேர் செஞ்சுக்குங்க. இதுபோன்று மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.